இந்த அறுபடை வீட்டு தலைவன் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். நீ உன் மனதிற்கு பிடித்தவரிடமிருந்து வெற்றி செய்தி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். நீ எதிர்பார்த்த அந்த தருணத்தையும் நீ கேட்ட அந்த ஒரு தருணத்தையும் உனக்கு பிடித்ததையும் உன் கரம் பற்றி தருவதற்காக இந்த ஐயன் முருகன் நான் வந்து இருக்கும்போது கடந்துவிட்ட சில விஷயங்கள் கடந்ததாகவே இருந்து விட்டு போகட்டும். சில விஷயங்கள் இப்படித்தான் என்று நீ நகர்ந்து வந்தே கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றி வாக்கி சூட முடியும். எதற்கெடுத்தாலும் கோபமும் வெறுப்பும் வேண்டாம் என் பிள்ளையே. உன் வெறுப்பையும் வெறுப்பையும் நீ உன் மீது மட்டுமே வைத்துக்கொள். உன் மாதிரி தான் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று யாருமே இங்கு திணிக்க முடியாது அல்லவா? மற்றவர்களுக்காக நாம் மாறவும் வேண்டாம், நமக்காக யாரும் மாறவும் வேண்டாம். அவரவர்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. இது காலத்தின் கட்டாயமும் கூட. நீ உனக்கு பிடித்ததை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அந்த விஷயத்தை நான் பரிசீலனை செய்து கொண்டு இருக்கும் போது நீ அவசரப்படாதே, சற்று நில், பதற்றப்படாதே. நீ பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த தருணத்திற்கு உன் வெற்றியை நோக்கி நீ பயணித்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதே நானே முன்னின்று நடத்தி தருவேன். யார் சொன்னாலும் சரி, நீ அதை காதில் வாங்கிக் கொள்ளாது. மற்றவர்கள் எப்படி நினைப்பார்கள் இப்படி நினைப்பார்கள் என்பதற்காக எல்லாம் உன் விஷயத்தை நீ கைவிட்டு விடாதே. உனக்கான காரியத்தை செயல்படுத்துவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? சர்வசாதாரணமானவனா? இல்லை என் பிள்ளையே. இந்த சரவண பவன் நானே உனக்காக இருக்கும் போகும்போது நீ எதற்காக எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையின் கனவுகளை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்திற்குத்தானே உன்னை அழைத்துச் சொல்ல போகிறேன். அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்பதற்காக எல்லாம் உன் கொள்கையின் விடாப்பிடியை நீ விட்டு விடாதே. உன் வைராக்கியத்தில் இருந்து நீ கீழே இறங்கி விடாதே. நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி நடத்தித்தர இந்த அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் தருணத்திற்கு இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த பயணம் உன் வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அங்கு சேருகின்ற இடத்தை மட்டும் பார். இடையில் ஏற்படுகின்ற தடைகளை நினைத்து எல்லாம் நீ அழுது கொண்டு இருக்காதே. இடையில் இறங்கிவிட்டாலும் சேருகின்ற இடத்திற்கு போய் சேர முடியாது அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், நாம் ஓடும் பேருந்தில் பயணம் செய்தாலும் எவ்வளவு இங்கு கூட்டமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மளுடைய இருக்கை இருக்கும்போது நம்மளுடைய இடம் வரும்போது தானே நாம் இறங்கிக் கொள்வோம். அதுபோலத்தான் வாழ்க்கை. நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோமோ, எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த விஷயத்தை அடையும் வரைக்கும் நாம் போராடித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அது எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளை மடித்து நொறுக்கிவிட்டு இந்த முருகன் இருக்கும்போது, இந்த கந்தன் கதிர்வேலவன் இருக்கும்போது, என் வேலவன் என்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்குமே அழப்போவதில்லை என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றி வாகி சூடும் தருணத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது இனி சற்றும் தாமதித்து கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கையின் கனவுகள் எல்லாம் எனக்கு தெரிந்ததுதான். உன் மனதில் குடியிருக்கும் இந்த முருகன் உன்னை பற்றி நான் எப்படி பிள்ளையே இங்கு அறியாமல் இருந்து கொண்டு இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதே இல்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்கான விஷயத்தை கையில் எடுத்து விட்டேன். சோதனை வருகிறது, வேதனை வருகிறது. இந்த வேலவனை கையில் எடுத்த பிறகும், இந்த வேலவனை இரு கரம் கூப்பிட்டு அழைத்த பிறகும் மீண்டும் மீண்டும் என்னை எங்கே செல்லக்கூடாது என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அங்கேதான் நான் சென்று கொண்டு இருக்கின்றேன். அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்துச் செல்ல என் முருகன் உத்தரவிட்டு இருக்கின்றானோ? நான் என்ன பாவத்தை செய்து விட்டேன்? எனக்கு பொன்னிய காலம் என்று ஒன்று இல்லவே இல்லையோ என்று நீ எண்ணி கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் சோதனை காலங்கள் எல்லாம் இத்தோடு முடிவடையும் தருணத்தில் இருப்பதனால்தான் நான் உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த சோதனையெல்லாம் அறவே ஒழித்துவிட்டு வா என்று கூறுவதற்காக வந்திருக்கிறேன்.
இருக்கின்றேன். அதனால தான் இங்கு உனக்கு பிரச்சனை முற்றுகிறது போல் தோன்றுகிறது. அதனால தான் உன் பிரச்சனை இங்கே விஸ்வரூபம் எடுப்பது போல் தோன்றிக் கொண்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையின் அத்தனை பிரச்சனைகளையும் நீ நினைத்த மாதிரி நடக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற தருணத்தில் அந்த திருப்பத்தை நான் ஏற்படுத்தி உனக்கு மிக பெரும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தரத்தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த தருணம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் முதலில் உன் எண்ணத்தை மாற்றி உன் மனதை தூய்மையாக்கும். எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது, நல்லதைத்தான் என் முருகன் எனக்கு நடத்தி தருவான் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற சக்தியாக மாறப்போகிறது. உன்னுள் நம்பிக்கையாக இருந்த இந்த வேலவனும் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. என் புகைப்படமாகவோ என் வாசகமாகவோ நான் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த முருகன் அழைத்தும் வரவில்லையே, நம் கண்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லையே என்று யோசித்து கொண்டு இருக்காதே. உன் மனதின் ஒளியின் ரூபமாக இந்த முருகனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருமில்லை என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீ எதிர்பார்த்த விஷயத்தை முடித்து தரவே இப்பொழுது அந்த பணிகளை மும்மரமாக நான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். அதனால தான் நீ அழைத்தும் என்ன வர முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றேனே தவிர நீ அழைத்து வரக்கூடாது என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. இறுதி கட்டத்தை எட்டி விட்டேன். இனி வெற்றி கிரீடம் மட்டும்தான் பாக்கி. வெற்றியை உனக்கு பரிசளிக்க, என் செல்ல பிள்ளைகளுக்கு பரிசளிக்க நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்காகவே உன் கூட பயணித்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை விட பல மடங்கு சிறப்பான வாழ்க்கையும் உயர்வான வாழ்க்கையும் வாழ்வதற்கான நிலையை எட்டிவிட்டாய். சற்றும் தாமதிக்க வேண்டவே வேண்டாம் என் பிள்ளையே. நீ எடுத்துக்கொண்ட முயற்சி எடுத்துக்கொண்டதாகவே இருந்துவிட்டு போகட்டும். நடப்பதை பற்றியும் இனி நடக்கப் போவதை பற்றியும் உன் மனதில் எந்த வருத்தத்தையும் நீ வைத்து கொள்ள வேண்டாம். எதுவாயினும் சரி, உனக்கான நல்லதை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது எதிர்பார்த்தது போலத்தான் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ கேட்ட ஒன்றையும் பிடித்த ஒன்றையும் நினைத்து கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாய். அப்பொழுது வருமா இப்பொழுது வருமா என்று யோசித்து கொண்டு இருக்கின்றாய். நிச்சயம் வரவேண்டிய தருணத்தில் உன் கையை பிடித்து தருவது இந்த முருகனானவன் நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. எந்த ஒரு தருணத்திற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ, எந்த ஒரு வெற்றி செய்தி வர வேண்டும் என்று என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ, அந்த வெற்றி செய்தியை உன் கையில் கொடுத்து நீ வேண்டிய விஷயத்தில் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக்க வந்து இருக்கின்றேன். உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்த்துவிட்டு நீ கூறும் நன்றியை கேட்பதற்காக இந்த முருகன் நான் என் ஆலயத்தில் காத்து கொண்டு இருக்கின்றேன். நீ வருவாய் என நிச்சயமாக வருவாய். அந்த ஒரு நல்ல நாள் இப்பொழுதே வந்துவிட்டது. நல்ல திருப்பத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, இந்த திருப்பமானது உனக்கு வெற்றியை தரும் திருப்பமாகத்தான் இருக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் வருகிறதோ என்று எண்ணாதே. அதையெல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். நான் உனக்காகவே வந்துவிட்டேன். உன்னை என் முருகன் யாம் இருக்க பயமே.